பாடுருவோருக்கு பலனளிக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். தூய்மையும் உண்மையும் உள்ள ஆண்டவரே, உமது காட்சிகளின் ஊடாக உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களுக்கு தருகின்ற வாய்ப்புகளுக்காக உம்மை நாங்கள் போற்றுகின்றோம். இன்று 5வது முத்திரையை உடைக்கையில் நிகழ்ந்தனவற்றை நாங்கள் தியானிக்கிற பொழுது உம்முடைய பேரருளை தந்து அந்த காட்சிகள் எங்களுக்கு வாழ்வுக்கு வழிகாட்டியாக அமைய தூய ஆவியர் உதவி செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். தொடக்க கால திருச்சபை பல துன்புறுத்தல்களுக்கு உள்ளானது. ஆனால் கிபி 211 ஆண்டில் ரோம பேரரசன் செவரஸ் இறந்ததிலிருந்து 240 ஆண்டு டேசியஸ் என்னும் பேரரசன் காலம் வரையிலும் திருச்சபை அமைதியையும் வழிபாட்டு சுதந்திரத்தையும் அனுபவித்தது. இக்காலத்தில் திருச்சபையின் வாழ்வு எப்படி இருந்தது என்பதை 2 வரலாற்றாளர்களாக விளங்கிய போதகர்கள் தங்கள் எழுத்துக்களில் குறிப்பிட்டுள்ளனர். இவர்களில் ஒருவர் சிப்ரியன். இவர் கிபி 200 ஆண்டில் வட ஆப்பிரிக்காவில் பிறந்தவர். 257 ஆண்டு அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்ததற்காக கைது செய்யப்பட்டார். மேலும் கிறிஸ்து தனது இரட்சகர் என்பதை மறுக்க சம்மதியாததற்காக மரண தண்டனைக்கு உட்பட்டார். இவர் துன்புறுத்தல் குறித்தும் துன்புறுத்தல் குறைவாக இருந்த காலத்தை குறித்தும் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அதனை நான் வாசிக்கின்றேன். துன்புறுத்தலால் திருச்சபையில் ஏற்பட்டுள்ள மூர்க்கத்தனமான மற்றும் கடுமையான பேரழிவு மந்தையை ஏறக்குறைய விழுங்கி இன்று வரை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. எனினும் துன்புறுத்தல் குறைந்த காலத்தில் மக்கள் பணத்தையும் சொத்துக்களையும் பெறுவதிலும் ஓய்வு எடுப்பதிலும் சண்டையிட்டு விசுவாசத்தின் எளிமையை புறக்கணிப்பதிலும் தன்னை பிரியப்படுத்தி பிறரை அதிருப்தி அடைய செய்வதிலும் காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றனர் என்று குறிப்பிடுகின்றார். மற்றொரு தொடக்க கால கிறிஸ்தவ வரலாற்றாளரான யூசிஃபஸ் இவ்வாறு எழுதுகின்றார். துன்புறுத்தல் இல்லாத காலத்தில் கிறிஸ்தவர்கள் அதிக சுதந்திரத்தால் அலட்சியமாகவும் சோம்பலாகவும் ஒருவரை ஒருவர் பொறாமையுடனும் பழிவாங்கும் எண்ணங்களுடனும் இருந்து வந்தனர். திருச்சபைக்குள் கட்சி மனப்பான்மையுடன் செயல்பட்டனர். ஆயர்கள் பேராயர்களுடன் சண்டையிட்டனர். பேராயர்கள் சமய பணிகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஒருவரோடு ஒருவர் சண்டையிடுவதையும் பழிவாங்குவதையும் செய்து கொண்டிருந்தனர் என்று குறிப்பிடுகின்றார். சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரின் கையில் இருந்த சுருளை அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஆட்டுக்குட்டி வாங்கி அதிலிருந்த 5வது முத்திரையை உடைத்த பொழுது கடவுளின் வாக்கை அறிவித்து சான்று பகர்ந்ததற்காக கொலை செய்யப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் அடியில் இருப்பதை யோவான் காட்சியாக காணுகின்றார். 5வது முத்திரை உலகத்திற்காக வாழ்வதை விட இறைவனுக்காக இறந்தவர்களை பற்றி பேசுகின்றது. கிறிஸ்துவுக்காக இறந்தோரை பற்றி வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களில் சில உண்மைகளை நாம் அறிகின்றோம். அந்த வசனங்களை திருமறையை வைத்திருக்கிறவர்கள் திறந்து பாருங்கள். அதை நான் வாசிக்கின்றேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும்
தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. கிறிஸ்துவுக்காக இறந்தோரை பற்றி இந்த வசனங்களில் சில உண்மைகள் கூறப்பட்டிருக்கின்றன. அவைகளை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக, கிறிஸ்துவுக்காக இறந்தவர்கள் விண்ணக பலிபீடத்தின் அடியில் ஒரு சிறப்பான இடம் பெற்றவர்கள். They have a special place in heavens underneath altar என்று இந்த வசனத்தில் நாம் முதலிலே படிக்கின்றோம். வரலாறு இறப்பை விளைவிக்கும் சக்திகளை பற்றி மட்டும் பேசவில்லை, அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றியும் பேசுகின்றது. பலிபீடத்தின் அடியில் வாழும் ஆன்மாக்கள் என்ற அடையாளம் திருமறையில் உயிரை கொடுத்துள்ள இரத்த சாட்சிகளின் இரத்தத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது. லேவியராகமம் 17:11 வசனத்தில், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கொலை செய்யப்பட்டவர்கள் ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து சத்தமிட்டதைப் போல உரத்த குரல் எழுப்புகிறார்கள். எனவேதான் அந்த குரல் விண்ணுலகில் கேட்கப்பட்டது என்று இங்கே நாம் காண்கின்றோம். விண்ணுலகில் பலிபீடம் பற்றிய செய்தி வெளிப்படுத்தல் 8:5, வெளிப்படுத்தல் 14:18 ஆகிய இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரம் கடவுளால் வடிவமைக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். கடவுள் விண்ணுலக மாதிரியின்படியே பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைக்க கட்டளையிட்டார் என சில வசனங்களில் நாம் அறிகின்றோம். குறிப்பாக யாத்ராகமம் 25:9, 25:40, எண்ணாகமம் 8:4 எபிரேயர் 8:5, 9:23 ஆகிய வசனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரம் வடிவமைக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லுகின்றன. இரத்தத்தை உயிராக திருமறை குறிப்பிடுகின்றது. எனவே இரத்தம் செலுத்துவதற்கு சிறப்பு விதிமுறைகளும் சொல்லப்பட்டன. காளையின் மீதி இரத்தத்தை ஆசாரியன் சர்வாங்க தகன பலிபீடத்தின் அடிவாரத்தில் ஊற்ற வேண்டும் என லேவியராகமம் 4:7 கூறுகின்றது. அதாவது பலிபீடத்தின் அடிவாரத்தில் இரத்தம் செலுத்தப்படுகின்றது. இரத்த சாட்சிகளின் ஆன்மா பலிபீடத்தின் அடியில் உள்ளது. அதாவது அவர்களின் இரத்தம் கடவுளுக்கு பிரசாதமாக ஊற்றப்பட்டது. கடவுளுக்காக என் இரத்தத்தையே பலிப்பொருளாக வார்க்க வேண்டி இருப்பினும் அது எனக்கு மகிழ்ச்சியே என பிலிப்பியர் 2:17 பவுல் கூறுகின்றார். ஒரு நல்ல மனிதன் நன்மைக்காக இறந்தால் அல்லது சோகமான ஒரு முடிவை அடைந்தால் அது நமக்கு வேதனையை தருகின்றது. ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற இந்த காட்சி கடவுளுக்கு செலுத்தப்படும் காணிக்கை என்பதை நாம் நினைக்கும்படி நம்மை அழைக்கின்றது. நல்ல மனிதர்களுடைய இரத்தம் அல்லது நமக்காக தியாகம் செய்கிறவர்களுடைய தியாகம் கடவுளுக்கு செலுத்தப்படும் உயர்ந்த காணிக்கை என்று நினைத்து நாம் நன்றி சொல்லவும், பாடுறும் மனிதர் ஆறுதல் பெறவும் 5ஆம் முத்திரையின் காட்சி நம்மை அழைக்கின்றது. கிறிஸ்துவுக்காக இறந்தோரை பற்றிய 2வது உண்மையும் இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2வது உண்மை, அவர்கள் கடவுளின் வார்த்தைக்காக சான்று பகர்ந்தோர் என்று 9ஆம் வசனத்தில் நாம் அறிகின்றோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படையான கூறுபாடுகளில் ஒன்று கடவுளின் வார்த்தை அல்லது திருமறை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவற்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என யோவான் 5:39 ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். இறை வார்த்தையால் உண்டாகும் பொறுமையினாலும்
ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகிறோம் என்று ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார். கடவுளுடைய வார்த்தையின் நிமித்தமும் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் யோவானும் பத்மு தீவில் இருந்தார் என வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யோவானை போன்றவர்கள் துன்பப்படும் அளவுக்கு அல்லது இறக்கும் அளவுக்கு இறை வார்த்தையை நேசிக்கிறார்கள் என்பதை இங்கே நாம் அறிகிறோம். கடவுளுடைய வார்த்தையை நாம் எவ்வளவு நேசிக்கின்றோம்? இறக்கும் அளவுக்கு அல்லது சாகும் அளவுக்கு இறை வார்த்தை நமக்கு மதிப்பு மிக்கதாக இருக்கிறதா? கடவுளுடைய வார்த்தையை தினமும் வாசிக்க நாம் எதனையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோமா? கடவுளுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுவதை கேட்க நாம் எதையெல்லாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை பற்றி நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக இறந்தோரை பற்றிய 3வது உண்மையும் இந்த 9ஆம் வசனத்திலேயே வருகின்றது. அது அவர்கள் சான்றுள்ள வாழ்வுக்காக கொல்லப்பட்டோர், தங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டவர்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் உலக முடிவு வருவதற்கு முன்னர் கிறிஸ்துவின் பெயரிடும் அனைவருக்கும் கடுமையான துன்புறுத்தல் இருக்கும் என நம் ஆண்டவர் சொல்லுகின்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சான்றுள்ள வாழ்வுக்காக கொல்லப்பட்டோரின் இரத்தம் விண்ணக பலிபீடத்தில் காணிக்கையாக படைக்கப்படுகின்றது. பழைய ஏற்பாட்டின் ஆபேல் முதல் இன்றளவும் கொல்லப்படுகின்ற இரத்த சாட்சிகளின் இரத்தம் இந்த வரிசையில் வருகின்றது என்பதை நினைவில் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக இறந்தோரை பற்றிய 4வது உண்மையும் இந்த வசனத்தில் வருகின்றது. அது அவர்கள் நீதிக்காக ஏங்குபவர்கள். 9ஆம் 10ஆம் வசனங்களை மீண்டும் வாசிக்கின்றேன். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். சங்கீதக்காரரும் எதுவரைக்கும் ஆண்டவரே என்கின்ற பொருளில் பல இடங்களில் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கின்றார். சங்கீதம் 6:3ஆம் வசனத்திலும் 13:1, 35:11, 74ஆம் சங்கீதம் 9:10, 80ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், 90:13, 94ஆம் சங்கீதம் 3 முதல் 4 ஆகிய இடங்களிலெல்லாம் எதுவரைக்கும் பதில் செய்யாமல் இருப்பீர் என்ற கேள்வியை சங்கீதக்காரர் திரும்ப திரும்ப எழுப்புகின்றார். இரத்த சாட்சிகளின் இந்த கூக்குரல் விண்ணுலகின் மையத்தில் கேட்கப்படுகின்றது. இந்த கதறல் இன்று வரை நீடித்து கொண்டே இருக்கின்றது. 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பாருங்கள். எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாக கூப்பிடுகின்றனர். இந்த கூக்குரல் ஒரு விதத்தில் பழிவாங்கும் குரல் என்றும் நாம் சொல்லலாம். பழிவாங்குதல் பழைய ஏற்பாட்டு சிந்தனை. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் கூற்றுக்களிலும் பழிவாங்குதல் தடை செய்யப்படுகின்றதே என்று சிலர் வாதிடுகின்றனர். ஆனால் இங்கே எழும் குரல் நீதிக்காக எழுப்பப்படும் குரல். பூமியில் வாழ்வோர் இறைவனுடைய தீர்ப்புக்கு உட்பட்டோர் என்ற உண்மையை இந்த நீதியின் கூக்குரலில் நாம் அறிய அழைக்கப்படுகின்றோம்.
இத்தகைய தீர்ப்பு குறித்த சொற்றொடர் வெளிப்படுத்தல் 3:10, 6:10, 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 11:10, 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள், 17ஆம் அதிகாரம் 2:8 ஆகிய இடங்களிலும் தரிசன நூலில் அல்லது வெளிப்படுத்தலில் திரும்ப திரும்ப வருகின்றது. இங்கே வருகின்ற இந்த சொற்றொடர் விலங்கை வழிபடுகின்ற உலகு சார்ந்த மக்களை குறித்த செய்தி. பூமியில் அனைத்து தீமைகளின் மத்தியிலும் வசதியாக வாழ்ந்து பாதிப்படைந்தவர்களின் கதறுதலை கண்டு கைகொட்டி சிரித்து நன்மையை பற்றி நம்பிக்கையற்று இருந்தோர். இத்தகைய நீதிக்கான கூக்குரல் எழுப்பப்பட்ட பொழுது பலிபீடத்தின் அடியில் உள்ள ஆன்மாக்கள் 2 பதிலை பெறுகின்றனர். 11ஆம் வசனத்தில் இந்த பதில்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி கூக்குரல் எழுப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டன. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற முதல் பதில், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெண்மையான தொங்கலாடை அளிக்கப்பட்டது. இது வரவிருக்கின்ற வெற்றியை, நீதிக்காக ஏங்குகிறவர்கள் பெறுகின்ற வெற்றியை அடையாளப்படுத்துகின்றது. வெண்மையான ஆடை, வெண்மை என்பதை பற்றி அதனுடைய பொருளை இங்கே நாம் காணுகின்றோம். மேலும் அதை தொடர்ந்து வருகிற மற்றொரு பதில், இன்னும் சிறிது நேரம், அதாவது அவர்களின் உடன் பணியாளர்களான சகோதர சகோதரிகள் அவர்களைப் போல கொல்லப்படவிருந்த காலம் நிறைவேறும் வரை அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இதனை ஏற்கனவே குறிக்கப்பட்ட இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் வரை காத்திருக்க வேண்டும் என்று பொதுவாக பலரும் நேரடியாக எடுத்துக்கொள்கின்றனர். அது சரியான விளக்கம் என்று இங்கே நாம் கூற முடியாது. மாறாக இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நீதிக்கும் அநீதிக்குமான போராட்டம் முடியும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வதே சரியான விளக்கமாக இருக்கும். சிங்களருக்கும் தமிழருக்கும் இடையே ஒப்புரவிற்காக உழைத்து அதனால் கொல்லப்பட்ட தலைவர் திரு விஜயகுமாரை ரணதுங்கா என்பவர். அவரது இறுதிச் சடங்கின் போது ஒரு தமிழ் போராளி இவ்வாறு கேள்வி எழுப்பினார்: எதுவரை நாம் இத்தகைய மரணங்களை பார்த்து கொண்டும் அனுமதித்து கொண்டும் இருக்கப் போகிறோம் என்று கேட்டார். அதற்கு ஆயர் ஒருவர், இந்த நீதிக்கான போராட்டம் வெற்றி பெறும் வரை நாம் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்றார். இதுவே சிலுவை பாதை, அதுவே வெற்றியின் பாதையும் ஆகும். ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல மனிதர் நன்மைக்காக இறப்பதையும் நாங்கள் நன்மைக்காக தியாகம் செய்வதையும் உமக்கு காணிக்கையாக தருகிறோம் என்ற நிலையில் செயல்பட எங்களுக்கு உமது அருளை தாரும். உமது வசனத்தை வாசிக்கவும் கேட்கவும் தியாகத்தோடு அதனை ஒவ்வொரு நாளும் கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும். நீதிக்கான போராட்டம் வெற்றி பெறும் வரை பொறுமையோடு பயணிக்க அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் வேண்டுகிறோம் சுவாமி. ஆமென்.